வணக்கம். எட்டத்திற்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெக்காசஸ் விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. விவாதம் நடத்த வேண்டும் என பல்வேறு மாநில எம்பிக்கள் தமிழில் முழக்கம். Honorable Minister to reply. Respected Vice Chairman sir, I thank the honorable member. Respected Subhash Chandra. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை தேர்வு. பெங்களூரில் நடந்த பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. நகர்ப்புற தேர்தலை நடத்துவது குறித்தும் விவாதம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் OPS, EPS சந்திப்பு. அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பொறியியல் மாணவர் சேர்க்கையில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு அமல். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களும் திருத்தம் செய்து கொள்ள அனுமதி. சொகுசு கார் விவகாரத்தில் நடிகர் விஜய்க்கு தனி நீதிபதி விதித்த அபராதம் ரத்து. காருக்கான நுழைவு வரியை ஒரு வாரத்தில் செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடியை சந்தித்தார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மக்கள் தொகை அடிப்படையில் தடுப்பூசிகளை வழங்க வலியுறுத்தல். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணிக்கு 2வது வெற்றி. ஸ்பெயினை வீழ்த்தி காலிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்திய வீரர்கள். இந்திய கிரிக்கெட் வீரர் குருணால் பாண்டியாவுக்கு கொரோனா தொற்று. வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதால் இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டி ஒத்திவைப்பு. பெக்காசஸ் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றம் செவ்வாய்க்கிழமையும் முடங்கியது. நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்குவதை பாஜக எம்பிக்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மக்களவை செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு கூடியதும் மொரீஷியஸ் முன்னாள் அதிபர் ஜுகுநாத், ஜாம்பியாவின் முதல் அதிபர் கென்னத் டேவிட் ஆகியோரின் மறைவுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து பெக்காசஸ் தொலைபேசி ஒட்டிகேட் விவகாரம் குறித்து அவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் 11:45 மணி வரை அவையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். பின்னர் கூடிய போதும் அவையின் மையப்பகுதியில் கூடி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதுமாக முடங்கின. இதனிடையே மாநிலங்களவை காலை 11 மணிக்கு கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, அவை நடவடிக்கைகள் முடங்கியதால் மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை எழுப்ப முடியவில்லை என்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வேதனை தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் அமளி நீடித்ததால் சட்டங்களை இயற்றுவதற்கும் மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்குமே நாடாளுமன்றம் இருப்பதாக கூறிய வெங்கையா நாயுடு அவையை ஒத்திவைத்தார். பின்னர் 2 மணிக்கு அவை கூடிய போதும் கடல்சார் போக்குவரத்துக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து நீடித்த அமளியால் அவை 4 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக 3 வேளாண் சட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் சிரோன்மணி அகாலிதள கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது இரு அவைகளிலும் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, முரளிதரன் ஆகியோர் எடுத்துரைத்தனர். பிறகு பேசிய பிரதமர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்திற்கும் வருவதில்லை என்றும் அல்லது நாடாளுமன்ற செயல்பட அனுமதி அளிப்பதில்லை என்றும் கூறினார். இதனை பாஜக எம்பிக்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அதே நேரம் எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் நல்லுறவை பேண வேண்டும் என்று அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களை கேட்டுக் கொண்டார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நீதிபதிகள், ராணுவ வீரர்கள், பத்திரிகையாளர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோரை உளவு பார்க்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தாங்கள் விவாதத்திற்கு தயார் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என்று கார்கே வலியுறுத்தினார். இதனிடையே பெக்காசஸ் விவகாரம் மற்றும் வேளாண் சட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள நேரம் ஒதுக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு 7 எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. 2 விவகாரங்கள் குறித்து நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்குமாறு அரசுக்கு அறிவுறுத்துமாறு வேண்டுகோள் விடுக்க திட்டமிட்டுள்ளனர்.
பெக்காசஸ் விவகாரம், வேளாண் சட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். பெக்காசஸ் விவகாரம், வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸ்களை வழங்கினாலும் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க மறுப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, கௌரவ் கோகாய், திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி மற்றும் தேசியவாத காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், தேசிய மாநாட்டுக் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 11ற்கும் மேற்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டனர். முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க நாடாளுமன்றம் அனுமதி மறுத்து வரும் சூழலில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். பெக்காசஸ் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமிழில் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுசித்ரா. பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் அவை ஒத்திவைப்பு தீர்மானத்தை காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளானது வழங்கியிருக்கின்றன. ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது எந்த ஒரு விவாதமும் நடத்தப்படாது என்று மாநிலங்களவையினுடைய தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்ததை எதிர்த்து இன்று எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு அமளியில் ஈடுபட்ட பொழுது வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் தமிழில் ஒன்றாக இணைந்து முழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த கடும் அமளியின் காரணமாக அவையும் ஒத்திவைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பெகாசஸ் விவகாரத்தில் பல்வேறு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவர் மீதும் உளவு பார்க்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து உடனடியாக அவையை ஒத்திவைத்து தீர்மானத்தை மீதான ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளிலுமே எதிர்கட்சிகளானது கடந்த 6 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இன்று காலை இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீதான அனுமதியானது மறுக்கப்பட்டதை எதிர்த்து எதிர்கட்சிகள் அனைவருமே இன்று காலை முதல் மாநிலங்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதில் ஒரு பகுதியாகத்தான் தமிழக எம்பிக்கள் திருச்சி சிவா ஆகியோர் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி வந்தார்கள். அவர்களுடன் இணைந்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட அனைத்து வட இந்திய எம்பிக்களும் இணைந்து தமிழிலேயே முழக்கத்தை அந்த வார்த்தைகளை கேட்டறிந்து அந்த முழக்கத்தை அவர்கள் ஒன்றிணைந்து கோஷத்தை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. அதில் அவை முழுக்கவே தமிழில் இந்த கோஷமானது வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், விவாதத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை பெகாசஸ் விவகாரத்திற்கு அதாவது விவாதத்தை நடத்துவதற்கு ஆதரவாக இந்த இன்றைய அந்த அமளியின் பொழுது எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுப்பியுள்ளார்கள். Lighthouse tourism in and around Indian coast and both maritime sector. Sir, this bill also Chaturvedi. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்பு அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். ஓபிசி இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு பதிலளிக்க 1 வார காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நேற்றிரவு அமைச்சர்கள் மற்றும் துறைசார் செயலாளர்கள் மட்டத்திலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஓபிசி பிரிவினருக்கு வழங்க வேண்டிய இடங்களை விரைவில் முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் மத்திய கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். ஒலிம்பிக்கில் மீராபாய் சானு பதக்கம் என்ற தருணத்தில் சிறுமி ஒருவர் பளுதூக்கும் பயிற்சியில் ஈடுபடும் காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. நடப்பு ஒலிம்பிக்கில் மீராபாய் பளுதூக்கும் காட்சியை பார்த்த சிறுமி அவர் போன்று வீட்டில் பளுதூக்கி தன்னுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். இந்த வீடியோவை இந்திய பளுதூக்குதல் வீரர் சதீஷ் சிவலிங்கம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ஒலிம்பிக்கில் மீராபாய் பதக்கம் வென்றதன் மூலமாக இதுபோன்று இந்தியாவில் ஏராளமானோர் பளுதூக்குதல் போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்பார்கள் என்று சதீஷ் கூறியுள்ளார். இதுதான் உண்மையான சாதனை என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார்.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் நடப்பாண்டே 10 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் குழு பரிந்துரைப்படி கடந்த ஆண்டு முதல் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஆண்டில் அரசு பள்ளி மாணவர்கள் 400 பேருக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது. இதேபோன்று தொழிற்கல்வி படிப்புகளான பொறியியல், சட்டம், கால்நடை உள்ளிட்டவற்றில் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நிலையில் இது குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது அறிக்கையை முதலமைச்சரிடம் ஒப்படைத்துள்ளது. அந்த அறிக்கையில் 10% உள் ஒதுக்கீட்டிற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தில் வன்னியர் சமுதாய மாணவர்கள் அவர்களின் சமுதாய பிரிவை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கையின் வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. அதன்படி பொறியியல் படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தில் வன்னியர் சமுதாய மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் மாணவர்கள் தங்களுடைய சமுதாயத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்த மாணவர்களும் விண்ணப்பத்தில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாணவர்களுக்கு SMS அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை வெளியிட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் ஜி.கே. மணி நன்றி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த அவர் இந்த சட்டத்தினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார். இதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனும் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது தமிழ்நாட்டில் சமூக நீதியை காக்கும் இயக்கம் திமுக என்பதை முதலமைச்சர் மீண்டும் நிரூபித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தும் என்ற ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஆணை. இதற்கு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் சமூக நீதி இயக்கம் என்று சொன்னால், சமூக நீதியை காக்கின்ற இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்திருக்கிறது. பேருந்தில் காணாமல் போன 70 சவரன் தங்க நகைகளை மீட்டுத் தரக்கோரி மாங்காடு காவல் நிலையத்தில் அமர்ந்து தம்பதி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த மாங்காடு பட்டு பகுதியில் டீ கடை நடத்தி வரும் ஈஸ்வரனின் மனைவி ராஜேஸ்வரி. இவர் கடந்த ஜனவரி மாதம் தாம்பரத்தில் இருந்து மாங்காட்டிற்கு அரசு பேருந்திலும் அங்கிருந்து பட்டு பகுதிக்கு ஆட்டோவிலும் சென்றுள்ளார். அப்போது ராஜேஸ்வரி கைப்பையில் வைத்திருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 70 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்து 6 மாதமாகியும் பதில் இல்லை என கூறி காவல் நிலையத்தில் கணவனும் மனைவியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் 20 ஆண்டு கால உழைப்பை கண்டுபிடித்து தருமாறு அவர்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்தனர். வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 71 அடி நீர்த்தேக்க உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 69 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பெரிய மதகுகள் வழியாக உபரி நீரை தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் திறந்து வைத்தார். அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1732 கனஅடியாக உள்ள நிலையில் அதே அளவு தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 6600 கன அடி நீர் கொடிவேரி அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் தடுப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் பாய்ந்து போடுகிறது. பாதுகாப்பு கருதி அந்த பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரிசல் இயக்கவும் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 36,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் பிலிகுண்டுலுவுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 34,000 கனஅடியாக உயர்ந்தது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து சரிந்ததால் மீண்டும் 30,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து குறைந்ததாலும் ஒகேனக்கலில் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை மேல் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கே ரம்யமாக காட்சியளிக்கிறது.
முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொத்து குவிப்பு வழக்கு விவகாரம் தொடர்பாக அவருக்கு தொடர்புடையவரின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். போக்குவரத்து துறையின் முன்னாள் அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கர் வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி டெண்டரை விடுவதில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வாங்கி குவித்ததாகவும் புகார்கள் வந்தன. இது தொடர்பாக கடந்த 22ஆம் தேதி எம்.ஆர். விஜயபாஸ்கரின் கரூர் வீடு, சென்னையில் உள்ள வீடு என மொத்தம் 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் 25 லட்சம் ரொக்கம், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆட்சியில் போக்குவரத்து FC ஸ்டிக்கர்களுக்கான டெண்டரை எடுத்த டெடி இந்தியா நிறுவனத்தின் ஆலோசகர் ரவிக்குமார் என்பவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் சோதனை நடத்தினர். சென்னை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் மதியம் 12 மணியிலிருந்து சோதனை நடைபெற்றது. ஏற்கனவே மேற்கு மாம்பலத்தில் உள்ள டெடி இந்தியா நிறுவனத்தில் கடந்த 22ஆம் தேதி சோதனை நடைபெற்றது. தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளில் இருந்து கனிம வளங்களை கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய மலைத்தொடராக அறிவிக்கப்பட்டுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை சுமார் 62,000 சதுர மைல் அளவில் பறந்து விரிந்துள்ளது. கன்னியாகுமரி முதல் மகாராஷ்டிரா வரை நீண்டுள்ள இந்த மலைத்தொடரில் இருந்து கோதாவரி, காவிரி, கிருஷ்ணா, தாமிரபரணி, துங்கபத்ரா போன்ற நதிகள் உற்பத்தியாகின்றன. கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து கனிம வளங்களை எடுக்க அந்த மாநில அரசு தடை விதித்து பாதுகாத்து வரக்கூடிய நிலையில் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைத்து கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. இதற்காக சட்டவிரோதமாக மலைப்பகுதிகளில் குவாரிகள் அமைத்துள்ளதோடு அதிக சக்தி வாய்ந்த டெட்னேட்டர்களை பயன்படுத்தி மலைகளை தகர்த்து ஜெல்லி, கற்கள் என்று கனிம வளங்கள் சுரண்டப்படுகின்றன. கேரளாவில் நடக்கக்கூடிய சாலை பணிகள் மற்றும் விழிஞம் துறைமுக பணிகளுக்காக தினந்தோறும் 500 முதல் 600 டிப்பர் லாரிகளில் கனிம வளங்கள் கன்னியாகுமரி வழியாக கடத்தப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக குவாரிகளை மூட உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இருப்பினும் சில அதிகாரிகளின் உடந்தையுடன் போலி ஆவணங்கள் தயாரித்து கனிம வளங்களை கேரளாவுக்கு கடத்தி செல்கின்றனர். மேலும் அதிக பாரம் கொண்டு செல்லக்கூடிய விதமாக போக்குவரத்து விதிகளை மீறி லாரி பாடி அமைப்பை மாற்றியமைத்து 2 மடங்கு பாரங்களையும் ஏற்றிச் செல்கின்றனர். தொடர் புகார்கள் எதிரொலியாக கடந்த 2 மாதங்களில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை கேரளாவிற்கு கடத்தி சென்றதாக சுமார் 2000 லாரிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கன்னியாகுமரி எல்லையில் உள்ள நெட்டா, களியக்காய் விலை போன்ற 18 சோதனை சாவடிகள் வழியாக கனிம வளங்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகவே உள்ளது. ஒரு சில அரசியல் கட்சிகள் போராட்ட களத்தில் வருகின்ற பொழுது கண்துடைப்பிற்காக ஒரு சில வாகனங்களை பறிமுதல் செய்வதும் அதற்கு பிணை போடுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நிரந்தரமாக நிறுத்துவதற்காக தனிப்படை அமைத்து தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இதை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் இணைந்து ஒரு தனிப்படை அமைத்து விசாரிக்க வேண்டும். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணனிடம் கேட்டபோது அதிக பாரம் ஏற்றி வரக்கூடிய லாரிகளின் உரிமத்தை ரத்து செய்யவும், குவாரிகளை மூடவும் கனிம வளத்துறை மற்றும் போக்குவரத்து துறையிடம் பேசி வருவதாக விளக்கம் அளித்தார். கனிம வள கடத்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன் கன்சல்டேஷன் வித் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், RTO, AD மைன்ஸ் 4 டிபார்ட்மெண்ட்டை வச்சு கன்சல்ட் பண்ணி ஒரு முழு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக முழு முயற்சியான நடவடிக்கை ஃபுல்லாக எடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் காவல்துறை சைடில் நாங்கள் இந்த ஃபைன்ஸ் ஃபீல்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் பர்மிட் கேன்சலேஷன், மைன் கேன்சலேஷன் அதுக்கான நடவடிக்கைக்காக பரிந்துரை பண்ணியிருக்கோம். கனிம வளங்கள் கடத்தப்படுவதற்கு முந்தைய அதிமுக அரசின் தவறான நடவடிக்கையே காரணம் என்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதியளித்துள்ளார். ஒரு எகோசென்சிட்டிவ் ஜோன்லேருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸிற்கு இந்த குவாரி பணிகள் செய்யக்கூடாது என்று சட்டம் இருந்தது. அதை அவர்கள் 0 மற்றும் 0 to 3 என்று மிக குறைவாக அதை சுருக்கினார். இதனால் அந்த குவாரிகள் மீண்டும் துவங்கியிருக்கிறார். குவாரி துவங்குவதற்கான காரணம் இதான். இப்படி இதுக்கு முந்தைய அரசு செய்து கொடுத்த அந்த விலக்கு தான் அதுக்கு காரணம். என்ன வந்தாலும் இந்த அரசு சட்டவிரோதமாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதை அனுமதிக்காது. பொதுமக்கள் நலனை நிச்சயமாக பாதுகாக்கும். உள்ளூர் கட்டுமானங்களுக்கு கூட பாறை பொடி, ஜெல்லி போன்றவை வழங்க மறுப்பதுடன் அரசு நிர்ணயம் செய்த விலையை விட பல மடங்கு விலை வைத்து விற்பனை செய்வதாகவும் பல ஆயிரம் கோடி ரூபாய் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு தொடர்ந்து கனிம வளங்கள் கடத்தி வரும் இந்த நடவடிக்கைக்கு தீர்வு காண தமிழக அரசானது கனிம வளம் கேரளாவுக்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக சஜயகுமார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இருசக்கர வாகனம். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம சீல் வைக்கிறது, ஃபைன் போடுறது, தண்டனை செய்வது கொடுப்பதை விட நம்ம வர்ற வழியை முதல்ல தடுக்கிறத செஞ்சுட்டா அரசாங்கத்துக்கு. சேலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதி விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித் தனது நண்பர் அருணுடன் பழனிக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காளி கவுண்டம்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளிவிட்டு சென்றது. இதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு அதில் இருந்த இளைஞர்கள் 2 படுகாயமடைந்தனர். இந்த காட்சிகள் பின்னால் வந்த மற்றொருவரின் காரின் கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் மகுடஞ்சாவடி காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் விபத்தை ஏற்படுத்தியது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். பிரதமர் மோடியை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்தித்து பேசினர். இதில் அரசியல் ரீதியாக எதுவும் பேசப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். திடீர் பயணமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை தனித்தனியாக டெல்லி புறப்பட்டு சென்ற ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் திங்கட்கிழமை காலை நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். அப்போது தமிழக வளர்ச்சிக்காக காவிரி கோதாவரி நதிகள் இணைப்பு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினர். அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை நாடாளுமன்ற வளாகத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். சுமார் 10 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழகத்தின் அரசியல் சூழல், கட்சி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுக எம்பிக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாக தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். எந்த அரசியல் ரீதியாக இன்னைக்கு பேசல, அதான் நேற்றே சொல்லிட்டேன். நேற்றைய தினமே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திச்சது போது என்னென்ன விஷயமாக பேசப்பட்டதோ அதையெல்லாம் உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக நேற்றைய தினம் தெரிவித்து விட்டேன். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டியையும் சந்தித்து பேசினர். அதன் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு உடனடியாக தமிழகம் திரும்பினார். இதற்காக நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து விமான நிலையம் வரை மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியும் தனி விமானத்தில் டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பினார். அதிமுக கட்சியை விற்பனை செய்ய எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் டெல்லிக்கு சென்றதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி விமர்சித்துள்ளார். ஏற்கனவே கட்சியை அடகு வைத்தவர்கள் அருமைக்குரிய அண்ணன் OPS அவர்களும் முன்னாள் முதல்வர் EPS அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விற்பதற்காக டெல்லியின் தெருக்களிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரைடுக்கு பயந்து
ரொம்ப பேருக்கு புரியாது. இன்கம் டேக்ஸ் ரைடும் ஸ்டார்ட் ஆகிடும். ஆகவே இங்கே ஒரு பக்கம் டிவிஎஸ்சி டைரக்டர் ஆஃப் விஜிலன்சி கரப்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஒர்க்கை. அவர் நல்ல மனுஷன் மாதிரி பேசுகிறார். யார்? இந்த போக்குவரத்து துறை. அதில் ஒரு பெரிய ஊழலே என் கையில் கூட இருக்குது. அது ஒரு 2-3 நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் மரியாதை நிமித்தமாகவே பிரதமரை சந்தித்ததாகவும் எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது தொடர்பாக பிரதமரிடம் பேசியதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். நம்முடைய அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் டெல்லி சென்றிருப்பது ஏற்கனவே சொன்னது போல என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கிறவங்க அப்பப்போ போய் பாரத பிரதமரை சந்திக்கிறது வழக்கம் தான். இது புதுசு கிடையாது. நிறைய முறை பாரத பிரதமர் இங்கே வந்தபோது சந்திச்சாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு முதல் முறையாக இப்போ பிரதமர் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால டெல்லி போய் பார்த்துருக்காங்க. இதில் அரசியலாக பார்க்கறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிரதமர் மோடியை சந்திக்க சென்ற இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் நீண்ட நேரமாக காக்க வைத்ததாக எழுந்த புகார் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அண்ணாமலை மறுப்பு தெரிவித்தார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். பிரதமரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மம்தா பானர்ஜி 3ஆம் அலைக்கு முன்பாக தேவையான கொரோனா தடுப்பூசிகளை வழங்குமாறு பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாக கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியை நாளை சந்தித்து பேச இருப்பதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். முன்னதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத்தையும் மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். 3 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள அவர் பல முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, பெரிய கருப்பன், தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது உள்ளாட்சித் தேர்தலுக்கு வாக்குச்சாவடிகளை தயார் நிலையில் வைப்பது உள்ளிட்ட அரசு சார்ந்த பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மேலும் விடுபட்ட 9 மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மாநகராட்சி, நகராட்சி தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதா அல்லது 2 கட்டங்களாக நடத்துவதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களிலும் உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. தமிழகத்தில் புதிய மாவட்டங்கள் பிரிப்பு காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மட்டும் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. வார்டு மறுவரையறை மற்றும் கொரோனா பரவல் காரணமாக தேர்தல் நடைபெறுவது தள்ளி போனது. இதேபோன்று தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. இந்நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களிலும் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தவும், டிசம்பர் மாதத்திற்குள் நகராட்சி தேர்தலை நடத்தி முடிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. வாக்காளர் பட்டியல் சரி செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள 9 மாவட்டங்களில் நல்ல சூழ்நிலை நிலவுவதாகவும் தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராக இருப்பதாகவும் அக்கட்சியின் கலை இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். இந்த 9 மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வியூகத்தை அமைக்க இருக்கிறது. அதற்குரிய பணிகளை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 9 மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து வருவதாகவும் திமுக கூட்டணி வெற்றிக்காக உழைப்பதே முதன்மை குறிக்கோள் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவிக்கிறார். இந்த இடங்களில் நம்ம அதிக இடங்களில் வருவதற்குள்ள வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்கெங்கே நமக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க அதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுக்குள்ள தயாரிப்புகளில் மாவட்டங்கள் அது சம்பந்தமாக ஈடுபட்டுருக்குது. தேர்தலை பொறுத்த மட்டும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்கிறது. திமுகவோட தோழமை பூர்வமாக பேசி உடன்பாடு செய்து கொண்டு எங்கள் அணி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதான் முதல் குறிக்கோளாக கொண்டு தேர்தலில் நாங்கள் பங்களிப்பை செலுத்துவோம். இதேபோன்று உள்ளாட்சித் தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் சந்திக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் மாநில மகளிர் அணி தலைவி சுதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஜிஎஸ்டியால் பண மதிப்பு இழப்பால் மிகப்பெரிய பாதிப்புகள் கிராமப்புறங்களுக்கு, விவசாயிகளுக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டதனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் கட்டாயமாக எங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் எப்பொழுது வேண்டாலும் தேர்தல்
தேதி அறிவித்தாலும் காங்கிரஸ் உடனடியாக தேர்தல் நின்று வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு கட்டமைப்பு கிராம அளவில் மிகப்பெரிய அளவு கட்டமைப்பு இருக்கின்றது. கடந்த அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு எதிராக திமுக வழக்கு தொடர்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய நெருக்கடிக்கு திமுக அரசு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முறை சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையை தமிழ்நாடு அரசாங்கம் புறக்கணிக்க முடியாது. காரணம், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு உள்ளாக்கப்படும் என்று சுப்ரீம் கோர்ட் எச்சரித்திருக்கிறது. எனவே சென்ற முறை உள்ளாட்சி தேர்தலை நிறுத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை தேர்தலை நடத்திய ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த முறை தேர்தலை நடத்தி முடிக்கும் என பாஜக கருதுகிறது. தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் நடைபெற உள்ளது. அதன் பிறகு விடுபட்ட 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா இருந்து இந்த தேர்தலில் தோற்றிருந்தால் 300 பேர் தற்கொலை செய்திருப்பார்கள் என்றும் தற்போது யாராவது தற்கொலை செய்திருக்கிறார்களா என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஜெயலலிதா இருந்தபோதும் 65 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக செயல்பட்டதால் தற்போது பெரிய தோல்வி அடைந்துவிடவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறியதற்கு பதிலாக தான் இவ்வாறு கூறியதாக பரமக்குடியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். என்னோட ஒரு அமைச்சர் சொன்னார், பெரிய போக்குவரத்து 68 இடங்கள் பிடித்திருக்கிறோம் என்று சொன்னார். 75 இடங்கள் நம்முடைய கூட்டணி பிடித்திருந்தது என்று சொன்னார். அம்மா இருக்கும்போது கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது 66 இடங்கள் வெற்றி பெற்றோம். இப்போது கிட்டத்தட்ட 75 இடங்கள் நம்முடைய கூட்டணி நின்றிருக்கிறது என்று சொன்னார். நான் அவரோட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். மிக மூத்த அமைச்சர் தேவையில்லாமல் என்ன பேசுகிறீர்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. 200 பேர் செத்து போனாங்க. இப்ப இதே மாதிரி அம்மாவுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு 66 நடந்தா 300 பேர் செத்து போயிருப்பாங்க. அம்மா முதலமைச்சர் ஆகட்டும். நீங்க இப்ப ஆட்சிக்கு வர முடியல. எவனாவது வருத்தப்படுறாங்க? எவனாவது சாகணும்னு நினைக்கிறானா? எவனாவது தூக்கு போட்டு சாகணும்னு நினைக்கிறானா? இல்ல. நீங்க அவங்களோட என்னோட கம்பேர் பண்ணாதீங்க. அது வேற. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் உயிரிழந்த கொரோனா தொற்றாளர்களின் விவரம் தொடர்பாக அறிக்கை அளிக்க மாநில மற்றும் ஒன்றிய பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் எந்தெந்த மருத்துவமனைகளில் எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்குள் அறிக்கை அனுப்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கொரோனா தொற்றாளர்கள் யாரும் இறக்கவில்லை என அண்மையில் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தெரிவித்திருந்தார். அதற்கு டெல்லி உள்ளிட்ட அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியில் விஐபிக்கள் வருகை ஒட்டி சுவாமி தரிசனம் தாமதமான நிலையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிலர் காயமடைந்தனர். இந்து மாதமான ஸ்ரவணனின் முதல் திங்கட்கிழமை என்பதால் மகாகாலேஸ்வரர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்தனர். அதே நேரம் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், பாஜக நிர்வாகி உமா பாரதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தனர். அதனால் பக்தர்களை அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலால் கோவில் வளாகத்தில் இருந்த 4வது வாயிலில் தடுப்புகள் உடைந்தன. அதனை பயன்படுத்தி மூலவர் உள்ள பகுதிக்கு பக்தர்கள் பலரும் ஓடிய நிலையில் சிலர் கீழே விழுந்தனர். அதில் சிலர் காயமடைந்தனர். அரசு தலையீடுகளை தவிர்த்து உரிம விதிகளின்படி குறிப்பிட்ட எல்லைக்குள் குவாரிகள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பேர் கிராமத்தில் கடந்த 2005 முதல் 2020ஆம் ஆண்டு வரை செயல்பட்ட சட்டவிரோத குவாரிகளால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக அதிகாரிகள் தீவிரம் காட்டினாலும் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அரசியல் தலையீடுகளை தவிர்த்து உரிம விதிகளின்படி குவாரிகள் குறிப்பிட்ட எல்லைக்குள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர்.
இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.